இந்த சேலஞ்சஸ் வந்து அவங்க இப்போ ஒரு ஒரு ஃபன்னுக்கு ஆரம்பிச்சு அவங்களோட ரொட்டீனாக ஆயிடுது. அவங்களோட அப்பிடைட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுது. அவங்களோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சட்டைட்டி ஹார்மோன் லெப்டின் சொல்றது. அதோட அளவு இருக்கும். ஆனா அவங்க உடம்பு வந்து அது வந்து எடுத்துக்காது. உங்களுக்கு அந்த பயம் இல்லையா? ஃபுட்டோட அவேர்னஸ் இல்லாமல் சாப்பிட்டா தான் சார் அந்த மாரிலாம் அவர் சொல்கிற மாரி ப்ராப்ளம் வர்றது, வயசானதுக்கப்புறம் ப்ராப்ளம் வரதெல்லாம். உங்க ஃப்ரெண்டு இந்த பக்கம் தான் இருக்காரு, அவர்கிட்ட கொடுங்க. ஸ்டார்டிங்கில் வந்து சாப்பிட்றோம், நல்லா சேலஞ்ச் பண்ணுறோம். அது நாளடைவில் என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம சேலஞ்சு இப்போ ஒரு மதியானம் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், இதுவே கண்டினியூ ஆகிடுது. ஒரு வருஷம் பண்ணேன், ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாகவே அல்சர் வந்துட்டு பச்சை தண்ணி குடித்தா கூட வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாகவே புண்ணு. இது இன்னமும் எனக்கு இந்த பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு. நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க? இந்த எல்லாமே பண்ணிட்டேன். அவனுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு கேளுங்க. இது பிரச்சனைகள் இருக்குதான் சார். அது என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு? அல்சர் இருக்குது, சொல்ல முடியாத பிரச்சனைகள்லாம் இருக்குது சார். 25 முட்டை பிராய்லர் முட்டை சாப்பிட்டேன், ஆஃப் ஆயில் சாப்பிட்டேன், 200 முட்டை சாப்பிட்டேன், எல்லாம் சாப்பிட்டேன். இன்றைக்கி ஒரு முட்டையை வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது உடம்பு. ஒரு முட்டை சாப்பிட முடியல. ஒரு முட்டை வந்து செரிமானம் ஆக மாட்டேங்குது. அவ்வளோ கறி சாப்பிட்டேன், அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சமாக சாப்பிட்டேன். தோசையே இப்போ என்னால் சாப்பிட முடியல. 100 பானிபூரி சாப்பிட்டேன். இது ஃபுல்லாக தொண்டை ஃபுல்லாக இது வரைக்கும் புண்ணாயிடும்.